இன்றைய நாளுக்குரிய வார்த்தை மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பதை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி நம்ம பார்க்க போவது அல்ல, இந்த விசுவாசத்தை ஆக்டிவ் பண்ற, அதாவது இந்த விசுவாசத்தை செயல்படுத்துகிற வாயின் வார்த்தைகளை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்று இராது. எப்படி ஒன்று இராது? உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினால நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அதைத்தான் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கடுகளவு விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்ல 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 நீங்க பேச 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 உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலைகள், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம்ங்கிற மலையாகட்டும், வியாதிங்கிற மலையாகட்டும், சமாதானம் குறைவுங்கிற மலையாகட்டும், எதுவா இருந்தாலுங்க எல்லாம் 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 விலகி போயிடும். அவ்வளவு வல்லமைய நம்முடைய வாயின் வார்த்தைக்கு வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் தீமையான காரியமும் இந்த வாயிலிருந்து புறப்பட்டு வருமானால், தீமையான பேச்சுக்கள் புறப்பட்டு வருமானால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களை கொண்டு வரும். மத்தேயு 15வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய இருதயத்தில் நல்ல சிந்தனைகளை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு நம்ம நல்ல காரியங்களை பேசுவோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியமாக முடியும். அதே நேரத்தில் இருதயத்தில் கெட்ட சிந்தனைகளை வைத்துக்கொண்டு பொல்லாத காரியங்களை யோசித்து அவிசுவாசத்தின் மூலமாக நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரங்க. வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் அவ்வளவு வல்லமையை வைத்திருக்கிறார். வேதத்தில் பாருங்க, தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பூமியானது வெறுமையுமா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது, ஆழத்தின் மேல இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். எல்லாம் இருக்குது, ஆவியானவர் அங்கதான் இருக்கிறார். ஆனா வானமும் பூமியும் உண்டாக்கப்படவில்லை. பூமி ஒழுங்கின்மையாக இருக்கு, வெறுமையாக இருக்கு, இருள் இருக்கு. ஆவியானவர் இன்னும் செயல்படவில்லை. எப்பொழுது அவர் செயல்படுகிறார்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. தேவன் வார்த்தையை கொண்டு, வார்த்தையின் மூலமாக அவர் பேசி வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லும் பொழுது அங்கே வெளிச்சம் வருகிறது. வானத்தையும் பூமியும் அவ்வளவு அழகாக படைத்தார். எப்படி படைத்தார்? வார்த்தையை கொண்டு பேசி 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 அவர் படைத்தார். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டுங்க. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த வியாதி என்னை விட்டு போகாது. ஏன் தெரியுங்களா? இது என்னுடைய தாத்தனுக்கு இருந்தது. டயபெட்டிஸ், தாத்தாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தது, எங்க அப்பாவுக்கு இருந்தது, அது எனக்கும் வரும். எப்படி? எனக்கும் வரும். இந்த வார்த்தைகளை அவர்கள் பேச 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 அது வரும், நிச்சயமா வரும். ஏன்னா பேசிட்டாங்களே, அந்த இருதயத்தில் விசுவாசத்தை பேசிட்டாங்க, அது வந்துடும். ஆமா, சிலவங்க சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து, நீ உருப்படவே மாட்டாடா, நீ கழுத மேய்க்கதான் லாய்க்கு. இப்படி ஒரு நாளும் பிள்ளைகளை திட்டாதீங்க. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்ல வல்லமை உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும் வாயின் வார்த்தைகளுக்கு. ஆமா, நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பேசுகிற காரியமாகட்டும், இல்லைன்னா பிள்ளைங்க பெற்றோர்களை பார்த்து பேசுகிற காரியமாகட்டும், குடும்பத்தில் உள்ள நபர்களை பார்த்து பேசுகிற காரியமாகட்டும், எங்க வெளி உலகத்தில் போய் நீங்க பேசுகிற காரியமாகட்டும், வேலையில நீங்க பேசுகிற காரியமாகட்டும், எல்லாத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வாயின் வார்த்தைகளினால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நீங்க கர்த்தர் நம்ம கிட்ட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையிலும் இந்த வார்த்தையை விசுவாசித்து இன்னை முதல் நீங்க விசுவாசமான காரியங்களை பேச போறீங்க.
ஆசீர்வாதமான காரியங்களை நீங்க பேச போறீங்க. நன்மையான காரியங்களை பேசுங்க. உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அவனை சபிக்காதீங்க. ஒரு நாளும் அவனை சபிக்காதீங்க. ஆண்டவர் சபிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை உங்களுடைய வாயில வைக்கல. நீங்க ஆசீர்வதிக்கணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். உங்களுக்கு எனக்கும் அதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏசப்பா அதுதான் சிலுவையில செய்து காண்பித்தார். எதிரிகளையும் சிநேகித்தார், தன்னை குத்துகிறவனையும் சிநேகித்தார், தன்னை பார்த்து துப்புகிறவனையும் அவர் சிநேகித்தார். அவர் அன்பு கூர்ந்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கால வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாங்க, போராட்டங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் நீங்க விசுவாசிங்க, இருதயத்தில் விசுவாசிங்க, இருதயத்தில் விசுவாசிங்க. இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். இருதயத்தில் நல்லா விசுவாசிங்க. என் ஏசப்பா என்னுடைய கஷ்டம் என்கிற மலையை நீக்கிவிட்டார், என்னுடைய தரித்திரம் என்கிற மலையை நீக்கிவிட்டார், என்னுடைய வேலை இல்லாத திண்டாட்டத்தை நீக்கிவிட்டார், என்னுடைய சமாதான குறைவுகளை நீக்கிவிட்டார், என்னுடைய நோய் என்கிற மலையை நீக்கிவிட்டார். நீங்க விசுவாசிங்க. இருதயத்தில் விசுவாசித்து விசுவாசித்து பேச ஆரம்பிங்க. பேசுங்க பேசுங்க. இனி எனக்கு தரித்திரம் இல்லை, இனி எனக்கு பஞ்சமே வராது, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்கிறவர்களாக நான் மாற போறேன், இனி நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஒருவேளை உங்க பிள்ளை படிப்புல குறைவாக இருக்கலாம், பிள்ளைய திட்டாதீங்க, நீ நல்லா இருப்பப்பா, கர்த்தர் இன்னும் அதிகமான ஞானத்தை தருவார். இப்படி பேசி பாருங்க. கர்த்தர் உன்னை அதிகமா ஆசீர்வதிப்பார், ஞானத்தை தருவார், நீ பெரிய ஆளா வருவ. நீங்க பேசுங்க. அடுத்த வருஷம் பாருங்க உங்க பிள்ளை நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரும். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து இன்னும் முதற்கொண்டு உங்க வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். மலைகளை பெயர்க்கத்தக்க வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இதை நீங்க விசுவாசித்து இன்றைய நாள் முதல் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நீங்க கவனமாக நீங்க பேசுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் இயேசப்பா, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலும் இயேசப்பா இந்த வார்த்தையை விசுவாசித்து இனி என்னுடைய வாயில நன்மையான காரியங்களை தான் பேசுவேன், ஆசீர்வாதமான காரியங்களை தான் பேசுவேன். இப்படியாக தங்களுடைய இருதயத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக, ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளாக வரும் பொழுது என் ஆண்டவர் தாமே அந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பேசுகிற வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், நோய்கள் விலகி போகட்டும், தரித்திரம் நீங்கி போகட்டும். இவர்கள் கடன் வாங்குகிறவர்களாக அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக மாறட்டும் அப்பா. அப்படியே நீர் செய்து இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி பலி ஏறெடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.